ஹலோ மக்களே! வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு சூப்பரா செம்மையா ஒரு ஆந்திரா டிஷ் பார்க்கலாமா? பெசரட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நைட்டு பச்சை பருப்பை நைட்டு ஓவர் நைட்டே ஊற வச்சுருங்க. மார்னிங் எழுந்து அத அத அந்த தண்ணியோட சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி அரைக்கும்போதே கொஞ்சோண்டு இஞ்சி, பெருங்காயம் கட்டி இருந்தால் அதை போட்டு அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெறும் இஞ்சி மட்டும் போட்டு அரைச்சிட்டு அதை வேறு கப்பில் மாற்றும்போது உப்பு, பெருங்காயத்தூள் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச வெங்காயமும், பச்சை மிளகாவும் நான் வந்து அந்த பேட்டர்லேயே கலந்துட்டேன். நீங்கள் தோசை ஊற்றும்போது கூட மேலேயே பொடி பொடியாக போட்டு சாப்பிட்டாலும் ஓகே தான். அண்ட் இந்த மாவில் போட்டு கலந்து தோசை ஊற்றி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு ஒரே மாதிரி அல்டிமேட்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தோசை கல்ல சூடானதும் நெய்யோ எண்ணெயோ விட்டுட்டு தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மொறு மொறு மொறுன்னு தான் வரும். ஆனால் சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு 2 நிமிஷம் தான் வேகணும் ஒவ்வொரு சைடும். திறந்து திறந்து பாருங்கள். மூடி வச்சுட்டு திறந்து பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. முறுவலா தான் வரும், ஒட்டாமல் வரும். அப்படி ஒட்டி வச்சது வந்துச்சுன்னா ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னு எனக்கு அர்த்தம். ஸோ கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பதமாக கரெக்டாக வச்சிங்கன்னா சூப்பராக வரும். பார்த்தீங்கன்னா திருப்பி போடும்போது முறுவலா அவ்வளோ சூப்பராக இருக்கும். திருப்பி போட்டப்போ அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் மாமியார் வீட்டில் தான் அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். சூப்பராக இருக்கும். லைக் ஆம்லெட் டேஸ்ட் மாதிரி இருக்கும். எப்படின்னா டயட்டில் இருக்கவங்களும் ஈஸி சாப்பிட்லாம். அண்ட் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரிச்சியாக இருக்கும். ரொம்ப காரமும் இருக்காது. கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதில் வந்து நான் வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ஒரு ரவா உப்புமா பண்ணியிருக்கேன். நல்லா நெய் நிறையா விட்டு அந்த அந்த ரவா உப்புமா அது மேலே வச்சு அந்த முறுவலான தோசையை வச்சு தக்காளி சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டான காம்போ. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அதுதான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பார்த்தீங்களா, அது கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நீங்களும் வீட்டில் என்ஜாய் பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.